கனமழையால் திருச்சி கருமண்டபம் பகுதியில் கடந்த 2 நாட்களாக வெள்ள நீர் தேங்கியுள்ளதால் பால், காய்கறி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை வாங்கக்கூட சிரமப்படுவதாகவும், மின்சாரம் இன்றி இருளில் தவிப்பதாகவும் குடியிருப்பாளர்கள் கூறியுள்ளனர். கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் கலைவேந்தன். கலைவேந்தன், வணக்கம். தற்பொழுது அப்பகுதி மக்களினுடைய நிலைமை என்ன, விவரங்களை பகிரலாம். வணக்கம். திருச்சி மாவட்டத்தில் கடந்த 2 தினங்களாக பெய்த கனமழை காரணமாக திருச்சி மாநகரம் மற்றும் புறநகர் பகுதியில் பல்வேறு இடங்களில் குறிப்பாக குடியிருப்புகளில் நீர் புகுந்தது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையானது பாதிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் திருச்சி மாநகராட்சி பகுதிக்குட்பட்ட கருமண்டபம் பகுதியில் கடந்த 2 தினங்களாக பெய்த கனமழை காரணமாக குடியிருப்பு பகுதிகளை மழைநீர் சூழ்ந்துள்ளது. குறிப்பாக திருச்சி தேசிய கல்லூரி எதிரே உள்ள செண்பகம் ஆவர்பன்றில் 83 வீடுகள் உள்ளன. இதில் சுமார் 350 பேர் வசித்து வருகின்றனர். தற்போது மழைநீர் தேங்கியுள்ளதால் முன்னெச்சரிக்கையாக மின் இணைப்புகள் துண்டிக்கப்பட்டுள்ளது. வீட்டை சுற்றி மழைநீர் தேங்கியுள்ளதால் காய்கறிகள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் வாங்க கூட இயலாத நிலை உள்ளதாக குடியிருப்பு வாசிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இந்த தகவல் அறிந்த மாவட்ட வருவாய் அலுவலர் ராஜலட்சுமி அப்பகுதியில் நேரடி கள ஆய்வு மேற்கொண்டு தேங்கியுள்ள மழைநீரை வெளியேற்ற அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். அதன் அடிப்படையில் நேஷனல் காலேஜ் எதிரே உள்ள காம்பவுண்ட் சுவர் உடைக்கப்பட்டு தேங்கியுள்ள மழைநீர் வெளியேற்றும் பணியில் தற்போது மாநகராட்சி பணியாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இன்னும் ஓரிரு மணி நேரங்களில் இந்த நீர் முற்றிலுமாக வெளியேற்றப்படும் என அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர்.